செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் வி.பி. ஜெயசீலன் 2024 ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஃபேஸ்புக்கில் இட்ட பதிவு ஆசிரியர் தினத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக அமைந்துள்ளது. ஜெயசீலன் தேனி மாவட்டத்தில் உள்ள புனித பீட்டர் தொடக்கப்பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றார். அவர் தமது முகநூல் பதிவில், எங்கள் கிராமத்து பள்ளியில் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு டீச்சர் வந்தார், ஜூலியா மிஸ். மற்ற டீச்சர்கள் எல்லாம், ஏய் கையை கட்டி வாயில் விரல வை, லைனில் நெல்லு, பேசாமல் மனசுக்குள்ள படி, இப்படி மர அடிஸ்கேலோடு சுற்றி வர, ஜூலியா மிஸ் மட்டும், கண்ணுங்களா வாங்க, நம்ம ஸ்கூலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் நான் இங்கிலீஷ் பெயர் சொல்லித்தரேன் என்று பள்ளியை சுற்றி காட்டி ஆங்கில வகுப்பு நடத்துவார். நாளைக்கு நம்ம நாட்டில் இருக்க எல்லா மாநிலங்கள் பெயர்களையும் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கொடுப்பேன் என்று மகிழ்விப்பார். ஆங்கில நாளிதழ்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொடுத்து வகுப்பில் வாசிக்கச் செய்வார். இப்படி இன்னும் அவர் என்னவெல்லாம் செய்தார் என்று நினைவில் இல்லை. ஆனால் படிப்பதை ஜாலியாகவும் படித்தால் பெருமையும் பாராட்டும் கிடைக்குமென புரிய வைத்தார் என்பது மட்டும் என் நினைவில் இப்போதும் இருக்கிறது. என்னை அந்த டீச்சருக்கு மிகவும் பிடிக்கும். வீட்டில் அப்பாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பொது அறிவு கேள்விகளுக்கு நான் தான் அவரிடம் பதில் சொல்லி பரிசும் பாராட்டும் வாங்குவேன். ஒரு நாள் ஏதோ மன்னரின் அரசவை பற்றி ஒரு பாடம் இருந்தது. அதை நாடகமாக போடலாம் என்று சொல்லி மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ரோல் கொடுத்தார். எனக்கு மந்திரி வந்தது. மிஸ், நான் மந்திரியாக எல்லாம் நடிக்க மாட்டேன், எனக்கு ராஜாவாகத்தான் நடிக்கணும் என்று அவரிடம் அடம் பிடித்தேன். இல்லடா, மந்திரிக்கு தான் நிறைய டயலாக் இருக்கும், அதனால் மந்திரியா நடி என்று சொன்னார். டேய், டீச்சர் சொன்னால் கேளுடா என்றார். நான் கேட்கவில்லை. அடம்பிடித்து ராஜாவாகத்தான் நடித்தேன். ஆனால் கோபிக்காமல் அந்த நாடகத்தை நன்றாக செய்ய வைத்தார். 4ஆம் வகுப்பில் ஒரு நாள் எங்கள் வகுப்பை மதுரைக்கு சுற்றுலா அழைத்து செல்கிறேன் என்றார். அதுவரை இப்படியெல்லாம் நாங்கள் கேள்வி கூட பட்டதில்லை. 5 ரூபாய் சுற்றுலா கட்டணம், தின்பண்டங்கள் வாங்குவதற்கு 5 ரூபாய் என 10 ரூபாய் கட்டணத்தில் மதுரைக்கு சுற்றுலா சென்றது என் மனதில் மங்கிய காட்சிகளாக சிலவும் அழுத்தமான காட்சிகளாக சிலவும் நினைவில் இன்றும் இருக்கிறது. திருமலை நாயக்கர் மகால், இங்கே தான் பெரிய அரசர் வாழ்ந்தார், நம்ம கிளாஸில் படிச்சிருக்கோம்ல புக்கில், அது மாதிரி என்று சொல்லிவிட்டு காந்தி மண்டபத்திற்கு சென்று காந்தியடிகளை சுற்று கொன்றபோது அவர் அணிந்திருந்த இரத்த கரை படிந்த வேஷ்டியை மிஸ் காண்பித்ததும் நான் பயத்தோடு அதை பார்த்ததும் இன்னும் மறக்கவில்லை. கடைசியாக வாங்க வேகமாக போகணும் என்று எங்களை வேகமாக அந்த வேனில் ஏற்றிக்கொண்டு மதுரை விமான நிலையத்திற்கு அழைத்து சென்றார். அப்போது தூரத்திலிருந்து அங்கே ஒரு விமானம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பது சிறிதாக தெரிந்தது. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் அந்த ஃப்ளைட் கிளம்பியிருக்கோம் என்று மிஸ் சொன்னார். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது, ஃப்ளைட் பார்த்தீங்களா, நீங்களும் பெரிய பசங்களாகி இதில் பறக்கணும் என்று சொல்லிவிட்டு நிறைய தின்பண்டங்கள் வாங்கி தந்தார். சாப்பிட்டு விட்டு இரவு ஊருக்கு திரும்பினோம். இப்படி ஜூலியா மிஸ் எப்போதும் ஆக்டிவாக வகுப்பை வைத்திருப்பார். ஒரு நாள் ஆரம்ப பள்ளி முடிந்து நான் அருகிலுள்ள ஊரில் 6ஆம் வகுப்பு சேர்ந்து விட்டேன். ஜூலியா மிஸ்ஸை கடைசியாக அவர் பஸ் ஏறுவதற்கு பள்ளிக்கு அருகில் பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்ததை மட்டும்தான் பார்த்த நினைவு. அந்த ஆண்டே அவர் வேறு ஊருக்கு மாறுதலாகி சென்று விட்டார். ஆனால் மிஸ் என் நினைவுகளில் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தார். 6ஆம் வகுப்பில் கணக்கு பாடம் மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்போது ஜூலியா மிஸ்ஸை நினைத்து கொள்வேன், அப்படி ஒரு மிஸ் வந்து இந்த கணக்கை எளிதாக சொல்லித்தர மாட்டார்களா என்று. காலங்கள் உருண்டோடி கடைசியில் ஜூலியா மிஸ் எங்கிருக்கிறார், எந்த ஊரில் என்ன செய்கிறார் என்று எதுவும் எனக்கு தெரியவே இல்லை. யாரிடம் கேட்பது என்றும் புரியவில்லை. பிறகு பள்ளி முடித்து கல்லூரி முடித்து ஐஏஎஸ் தேர்விற்கு தயாரான போதும் இந்த மிஸ்ஸை நினைத்திருக்கிறேன். என்னை பாதித்த உருவாக்கிய சில நல்லாசிரியர்களில் ஜூலியா மிஸ் தான் லிஸ்டில் முதலிடம். ஒரு நாள் குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் ஆன பிறகு என் ஆசிரியர்களை எல்லாம் சென்று பார்த்தேன். அதில் ஜூலியா மிஸ்ஸை மட்டும் என்னால் பார்க்க முடியவில்லை. பல ஆண்டுகள் கழித்து பின்னொரு நாள் அவரை சந்தித்தேன். சினிமா கதைகளின் சுவாரஸ்யத்தை போலிருக்கும் அவரை நான் சந்தித்தது. சிலப்பதிகாரத்தில் காப்பிய முதன்மை கதையை விட சில கிளை கதைகள் இன்னும் சுவாரஸ்யமாக இருப்பதைப் போல் அவரை சந்தித்த ஆச்சரியமூட்டும் அந்த கிளை கதையை நான் சொல்லியாக வேண்டும்.
ஒரு நாள் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த திரு நடராஜன் அவர்கள் என்னை பல்கலைக்கழகத்திற்கு போட்டித் தேர்வுகள் குறித்து மாணவர்களிடம் பேச அழைத்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் ஒரு மாணவர் என்னிடம், நீங்கள் பள்ளியிலிருந்து நன்றாக படிப்பீர்களா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்லும்போது, எனக்கு படிக்கும் ஆர்வத்தை ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்தான் ஏற்படுத்தினார் என்று ஜூலியா மிஸ்ஸின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பதில் சொன்னேன். அந்த நிகழ்ச்சி முடிந்த பின் அங்கு படித்த முதலாம் ஆண்டு மாணவன் வந்து, சார், நீங்கள் குறிப்பிட்ட ஜூலியா மிஸ்ஸின் மகன்தான் நான், இங்குதான் படிக்கிறேன் என்று சொன்னவுடன் எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. அதன் பிறகு ஜூலியா மிஸ்ஸை வீட்டிற்கு சென்று சந்தித்தேன். பிறகு தொலைக்காட்சியிலோ செய்திகளிலோ என்னை பார்த்தால் குறுஞ்செய்தி அனுப்புவார், எப்போதாவது பேசுவார். ஜூலியா மிஸ் கடந்த வாரம் ஃபோனில் அழைத்து, தம்பி, நான் மாணவர்களை அப்போதிருந்து இப்போது வரை எங்காவது சுற்றுலாவிற்கு அழைத்து சென்று கொண்டிருப்பேன். வெளியிடங்களை பார்க்கின்ற போது அவர்களுக்கு ஒரு உத்வேகமும், நம்மை சுற்றி என்னென்ன நடக்கிறது, நாம் எதிர்காலத்தில் எப்படி உருவாக வேண்டும் என்றெல்லாம் மனதில் நினைத்து கொள்வார்கள். இப்போதும் மதுரை விமான நிலையத்திற்கு மாணவர்களை அழைத்து செல்கிறேன். நீ இப்போ கலெக்டராக இருக்கிறதுனால சொல்லி கொஞ்சம் உள்ளே சென்று பார்ப்பதற்கு அனுமதி வாங்கித்தர முடியுமா என்று கேட்டார். விமான நிலைய அதிகாரிகளிடம் பேசி வேண்டுகோள் விடுத்தவுடன் அனுமதி தந்தார்கள். ஜூலியா மிஸ் மாணவர்களுடன் மதுரை விமான நிலையத்திற்கு வந்த அன்று நானும் உத்தரகாண்ட் மாநிலம் முசௌரியில் உள்ள IAS அதிகாரிகளுக்கான பயிற்சி அகாடமியில் உரையாற்ற செல்வதற்காக விமான நிலையம் வந்தேன். 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலியா மிஸ்ஸை அதே விமான நிலையத்தில் பார்த்தேன். விமான நிலைய அதிகாரிகளிடம் 28 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே விமான நிலையத்திற்கு சிறுவனாக என்னை இந்த டீச்சர் தான் அழைத்து வந்தார் என்று சொன்னவுடன் மிகுந்த ஆச்சரியமாக டீச்சரை பாராட்டினார்கள். பல இலக்கிய படைப்புகளில் காலம் ஆச்சரியமானது, இனிமையானது, அபூர்வ தருணங்களை தரவல்லது என்று பல கவித்துவமான புனைவு எழுத்துக்களில் வருவதைப் போல் நடந்த இந்த நிகழ்வு மகிழ்வையும் நெகிழ்வையும் தருகிறது. ஜூலியா மிஸ் தனிப்பட்ட வாழ்வில் நிறைய நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் சந்தித்தவர். ஆனால் தான் விரும்பிய ஆசிரிய பணியில் மாணவர்களை உருவாக்குவதற்கும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகள் நடக்க வேண்டுமோ அதற்குரிய நாற்றங்காலாய் மாணவ பருவத்தை பயன்படுத்துவதையும் பக்குவப்படுத்துவதையும் மிகுந்த மெனக்கடலோடு செய்பவர். புறநானூற்றில் சொன்னதைப் போல், தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர் உள்ளதால்தான் இவ்வுலகம் நிலை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜூலியா மிஸ்ஸை போன்ற ஆசிரியர்கள்தான் ஏழை எளிய கிராமத்து குழந்தைகளையும் முதல் தலைமுறையாக பள்ளி கல்லூரிகளில் படிக்க வருபவர்களையும் கரையேற்றி கொண்டிருக்கிறார்கள். யார் சிறந்த ஆசிரியர் என்ற கேள்விக்கு நிறைய பதில் இருக்கலாம். ஆனால் கற்கும் விருப்பத்தை தோற்றுவிப்பவரே சிறந்த ஆசிரியர் என்பேன் நான். எங்கள் ஜூலியா மிஸ் சிறந்த ஆசிரியர். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் இரண்டாவது குடியரசுத் தலைவருமானவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். தத்துவ பேரறிஞரான இவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்திலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக பணியாற்றியவர். 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அவரது பிறந்த நாள். 1962ஆம் ஆண்டு அவர் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தபோது சில மாணவர்கள் அவரை சந்தித்து செப்டம்பர் 5ஆம் தேதி அவரது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அனுமதி கேட்டனர். அவர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு பதிலாக ஆசிரியர் தினத்தை கொண்டாடும்படி கேட்டுக்கொண்டார். அப்படித்தான் இந்தியாவில் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் என்று அனுசரிக்கப்படுவது ஆரம்பித்தது. தங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்புக்கும் கடின உழைப்புக்கும் மாணவர்கள் நன்றியோடு மரியாதை செலுத்தும் நாள் இது. அப்படியே ஆசிரியர்கள் மாணவர்கள் கற்றுக்கொள்ள ஆரோக்கியமான சூழ்நிலையை அமைத்து கொடுக்க தங்களை அர்ப்பணிக்கும் தினமும் ஆகும். செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது, மாநில நல்லாசிரியர் விருது ஆகியவை வழங்கப்படுகின்றன. உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தன்னிடம் 3ஆம் 4ஆம் வகுப்பு படிக்கும் இந்த பொடியன் கலெக்டராகி தன் முன்னே நிற்பான் என்று அன்றைக்கு ஜூலியா டீச்சர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே அர்ப்பணிப்போடு தான் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்களின் மாணவன் வாழ்வில் உயர்ந்து இந்த டீச்சரே என் உயர்வுக்கு காரணம் என்று மாவட்ட ஆட்சியராக இருந்து கூறுவது மனதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தரும். அரசு வழங்கும் நல்லாசிரியர் விருதை காட்டிலும் மாணவர் சேர்க்கும் பெருமையே அதிக மகிழ்ச்சியை டீச்சருக்கு கொடுக்கும். தங்கள் சொந்த கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்களை தாண்டி மாணவர் நலனில் உண்மையான அக்கறை கொண்டு பாடங்களை உரிய விதத்தில் புரிய வைக்கும் ஆசிரியர்கள் இப்போதும் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்கள் மாணவர்களும் எதிர்காலத்தில் உயர் பதவிகளை அலங்கரிப்பார்கள். தங்கள் ஆசிரியரின் பெருமையை இந்தியா முழுமையும் அறிந்து கொள்ளும்படி செய்வார்கள்.
புத்தம் வீடு என்ற புகழ்பெற்ற தமிழ் நாவலை எழுதியவர் ஆங்கில பேராசிரியரான ஹெப்சிபா ஜேசுதாசன். இவரது கணவர் ஜேசுதாசன் தமிழ் பேராசிரியர். பாலக்காடு சித்தூர் கல்லூரியில் பணியாற்றியவர். அவர் தன்னுடைய ஆசிரியர் குமாரசாமி பிள்ளை பற்றி தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாக எழுத்தாளர் ஜெயமோகன் அவரது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஞானம் என்பது மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு கடந்து செல்வது ஆச்சரியமான ஒன்று. ஜேசுதாசன் அவருடைய ஆசிரியர் கோட்டாறு குமாரசாமி பிள்ளை பற்றி என்னிடம் சொன்னார். ஜேசுதாசனின் தந்தை கொத்தனார் வேலை செய்தவர். அவருக்கு அக்காலத்தில் உணவு தவிர அரை அணா அல்லது ஒரு அணா சம்பளம்தான். அத்தகைய உணவுக்கே கடினமான சூழலில் ஜேசுதாசன் உயர்நிலை படிப்பை படிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவரை கோட்டாறு பள்ளியில் சேர்ப்பதற்கு அவரது தந்தை அழைத்துச் சென்றார். பள்ளி நிர்வாகம் அவரது மதிப்பெண்ணை பார்த்துவிட்டு அவர் சேர்ந்து கொள்ளலாம் என்றும், ஆனால் பள்ளிக்குரிய கட்டணத்தை கட்டினால்தான் சேர முடியும் என்றும் சொன்னார்கள். அவர்களிடம் பணம் இல்லை. பணம் தேடும் வழியும் அன்றில்லை. ஜேசுதாசன் அழுது கொண்டே தன் தந்தையுடன் வெளியே வந்தார். தந்தை அவரிடம், நீ படிக்க முடியாது, என்னை மாதிரி கொத்தனார் வேலைதான் செய்ய வேண்டும், அதுதான் விதி என்றார். அப்போது அங்கே தமிழாசிரியராக பணிபுரியும் கோட்டாறு குமாரசாமி பிள்ளை இவர்களுக்கு எதிரே வந்தார். தொலைவில் அவரை கண்டபோதே அவரே தனது ஆசிரியர் என்று தெரிந்துவிட்டதாக ஜேசுதாசன் என்னிடம் சொன்னார். அவர் குமாரசாமி பிள்ளையிடம் நேரே சென்று தனது படிக்கும் ஆர்வத்தை சொன்னார். குமாரசாமி அவரை உள்ளே கூட்டிச் சென்று பள்ளியில் சேர்த்து கொள்ளும்படியும் அதற்கான கட்டணத்தை தனது சம்பளத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியும் சொன்னார். அப்போது ஜேசுதாசன் யாரென்றே குமாரசாமிக்கு தெரியாது. அதற்கு முன் எந்த உரையாடலும் அவர்களுக்குள் நிகழவில்லை. பின்பு உணவு உறைவிடம் பற்றி ஜேசுதாசனிடம் விசாரித்தார். ஜேசுதாசன் தனது ஊர் நெய்யூர் என்றும் தனக்கு இங்கு எவ்வித ஏற்பாடுகளும் இல்லை என்றும் சொன்னார். குமாரசாமி அவரை தன் வீட்டுக்கே அழைத்து சென்று உணவளித்தார். அவர் வீட்டில் பிள்ளைகள் இல்லாததால் ஜேசுதாசன் அவர்களுக்கு மகனாகவே வளர்ந்து வந்தார். அந்த வீட்டிலேயே தங்கி ஆசிரியருக்கு பணிவிடைகள் செய்து கல்வி கற்று வந்தார். அதன் பிறகு முதுகலை பட்டம் முடித்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தற்காலிகமாக ஒரு வேலை கிடைத்தது. ஆனால் 6 மாத காலத்திற்குள்ளாக அந்த வேலை போய்விட்டது. ஜேசுதாசன் அங்கிருந்து கிளம்பி ஆசிரியர் குமாரசாமி வீட்டுக்கு வந்து தனக்கு வேலை போய்விட்டதை சொல்லி அழுதார். குமாரசாமி, நான் இருக்கும்போதேடா நீ அழுகிறாய் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு திருவனந்தபுரம் சென்றார். அங்கு வையாபுரி பிள்ளையிடம் சென்று, இவன் என் மகன், இவனுக்கு நீங்கள் வேலை கொடுக்க வேண்டும், இது என் ஆணை என்றார். வையாபுரி பிள்ளை மன்னரிடம் சொல்லி ஜேசுதாசனுக்கு வேலை கிடைக்கச் செய்தார். ஜேசுதாஸின் வீட்டில் குமாரசாமி பிள்ளையின் ஒரு பெரிய வண்ண ஓவியம் இருக்கும். ஒரு பக்கம் அந்த ஓவியமும் மறுபக்கம் இயேசுவின் படமும் இருக்கும். நான் அவர் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் ஒரு நாள் கூட அந்த படங்களில் தூசி இருந்து பார்த்ததில்லை. தனது முதுமை காலத்திலும் ஒவ்வொரு நாளும் தானே அந்த படங்களை சுத்தம் செய்வார். இந்த வயதான காலத்தில் மேலே ஏறி அதை சுத்தம் செய்ய வேண்டாமே, வேறு யாரையாவது செய்ய சொல்லலாமே என்று கேட்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பிள்ளை அவர்களை தொடுவது என்பது பெரிய விஷயம். அது நமக்கு ஒரு நோன்பு மாதிரி என்பார் என்று எழுதியுள்ளார். பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு வசனமும் வெண்முரசு, விஷ்ணுபுரம் நாவல் உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய படைப்புகளை தந்துள்ளவருமான எழுத்தாளர் ஜெயமோகன் தான் படிக்க உதவிய ஆசிரியர் குமாரசாமியை தனக்கு அடுத்த தலைமுறைக்கும் அறிமுகப்படுத்தி சென்றுள்ளார் பேராசிரியர் ஜேசுதாசன். மாணவராக அவரது நன்றியுணர்வு பெரியது. இப்போதும் மாணவ மாணவியரின் பின்னணியையும் படிக்கும் ஆர்வத்தையும் கருத்தில் கொண்டு அவர்கள் படிப்பதற்கு உதவுகிற எத்தனையோ ஆசிரியர்கள் உள்ளனர். ஒரு நாள் அவர்கள் மாணவர்களும் சமுதாயத்தில் உயர்வார்கள். தன்னலம் கருதாது மறைவாக தங்கள் ஆசிரியர்கள் செய்த உதவியை மனதார பாராட்டி உலகம் காணும் வண்ணம் வெளிச்சமிடுவார்கள். மாணவர்களே, ஆசிரியர் தினத்தில் நீங்கள் ஆசிரியர்களுக்கு வெகுமதி அளிக்க விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குவதே ஆசிரியர்கள் எதிர்பார்க்கும் ஒரே வெகுமதி. ஆகவே நன்றாக படியுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறார் ஒரு பள்ளியின் முதல்வரான ஓர் அருட்சகோதரி. அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இதுபோன்ற சுவையான செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.